ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். பூண்டு உரிக்கணும்னாலே ஒரு கஷ்டமான வேலை. பூண்டை எப்படி சொடக்கு போடுற நிமிடத்தில் வந்து 1 கிலோ பூண்டு உரிக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கான டிப்ஸில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களும் நான் சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டீ குடிக்கிற ஃப்ளாஸ்க்கை டீயோட வாடை இல்லாமல் வந்து எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னதான் வந்து நீங்கள் சோப் போட்டு அதை வாஷ் பண்ணாலும் அந்த டீயோட வாடை வந்து அந்த ஃப்ளாஸ்கில் இருந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். நிறைய பேருக்கு இதனாலேயே வந்து ஃப்ளாஸ்கில் வந்து டீ ஊற்றி வச்சு குடிக்கிறது வந்து பிடிக்காது. காலையிலே ஃப்ளாஸ்கில் டீயை ஊற்றி வச்சுட்டு நம்ம வந்து நமக்கு தேவைப்படும் போது நம்ம வந்து எடுத்து குடிச்சிக்கலாம். அடிக்கடி வந்து டீயை வந்து சூடாக்கி குடிக்கணும்னு தேவையில்லை. கேஸ் செலவுமே நமக்கு மிச்சம் தான். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வந்து ஃப்ளாஸ்கை வந்து க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா அந்த டீயோட வாசனை வந்து இருக்கவே இருக்காது. இதுக்கு வந்து அலுமினியம் ஃபாயில் எடுத்துருக்கேன். இதை சின்ன சின்ன பாலாக வந்து இந்த மாதிரி உருட்டிக்கலாம். உருட்டிட்டு நம்ம டீ ஊற்றி வைக்கிற ஃப்ளாஸ்கில் வந்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் வந்து சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சோடா உப்பு சேர்த்துட்டு பாத்திரம் தேய்க்கிற லிக்விடு வந்து கொஞ்சமாக வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சூடான தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து குலுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து நம்ம குலுக்கி எடுக்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற அந்த பேட் ஸ்மெல், அழுக்கு இது எல்லாமே வந்து போயிடும். அலுமினியம் ஃபாயில் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும். உள்ளே இருக்க அழுக்கு அந்த கரை இருந்தாலுமே போயிடும். சோடா உப்பு அதிலிருந்து வரக்கூடிய அந்த கெட்ட வாடையெல்லாம் நமக்கு நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். டீ ஊற்றி வைக்கிறதுனால ஒரு எண்ணெய் பிசுபிசுப்பு தன்மை வந்து உள்ளே இருக்கும். அதனால தான் நம்ம வந்து சோப்பு லிக்விடு வந்து சேர்த்துருக்குறோம். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா இந்த மாதிரி வந்து குலுக்கி எடுங்க. உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து போயிடும். ஃப்ளாஸ்கில் எந்த ஒரு கெட்ட வாடையுமே வராதுங்க. இந்த மாதிரி வாரத்துக்கு 1 நாள் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணாலே போதும். நமக்கு வந்து ஃப்ளாஸ்க் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எந்த ஒரு வாடையும் வராது. டெய்லி நம்ம வந்து காஃபி டீ ஊற்றி வச்சு குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஊற்றி வச்சு குடிக்கும்போது நமக்கு கேஸ் செலவு வந்து ரொம்பவே மிச்சம். பாருங்கள், நல்லா வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கே வந்து வித்தியாசம் தெரியும். இந்த டிப் பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு, நம்ம வெளியில் எங்கேயும் கொண்டு போகிறதுக்குன்னு சொல்லி வந்து தனியாக வந்து ஃப்ளாஸ்க் வந்து வச்சுருப்போம். இதை வந்து நம்ம எங்கேயாச்சும் போனால் மட்டுமே தான் எடுத்துகிட்டு போவோம். யூஸ் பண்ணாமல் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுனால அதுக்குள்ளே இருந்து ஒரு கெட்ட வாடை வந்து வந்துக்கிட்டே இருக்கும். கெட்ட வாடை வந்து வரக்கூடாது அப்படின்னா இதில் வந்து ஒரு 4 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காவும் இந்த மாதிரி போட்டு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருந்து வரக்கூடிய எந்த ஒரு கெட்ட வாடையுமே வராதுங்க. நம்ம ஃப்ளாஸ்கை திறந்து பார்க்கும்போது நல்ல ஒரு மணமாக இருக்கும். நீங்கள் 1 வருஷம் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து போட்டு பாருங்கள். நீங்கள் 1 வருஷம் கழித்து திறந்து பார்த்தாலும் நல்ல ஒரு மணமாக இருக்கும். பூண்டு உரிக்கணும்னாலே ஒரு கஷ்டமான வேலை. அதுவும் ஒரு ஃபங்க்ஷன்லாம் வந்துருச்சுது அப்படின்னா பூண்டு வந்து அதிகமாக உரிக்க வேண்டி இருக்கும். அதுவும் வந்து வீட்டாளுக்களை தான் வந்து பூண்டு உரிக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி உரிக்கும் போதெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம உரிச்சு நம்மளோட அந்த நகம்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். சொடக்கு போடுற நேரத்தில் 1 கிலோ பூண்டோட தோலை வந்து எப்படி உரிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பூண்டை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஒன்றா வந்து கலட்டி வச்சுக்கலாம். பூண்டை மொத்தமாக வாங்கிட்டு வந்து இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் இருந்து ஒரு மாதிரி வந்து பூச்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். பூண்டு வந்து கெட்டு போகிறதுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போ வந்து நம்ம வந்து பூண்டு வாங்கினாலும் இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்த உடனே அதை வந்து பிரித்து ஒன்றா இந்த மாதிரி கலட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி கலட்டி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து பூண்டு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நமக்கு கம்மியான ரேட்டு பூண்டு வந்து விற்கும்போது நம்ம மொத்தமாக வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம். அப்போ வந்து இந்த மாதிரி வந்து தனித்தனியாக கலட்டி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க. இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நம்ம போட்டு வைக்கக்கூடிய அந்த பேஸ்கெட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வத்தல் வந்து இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. கிள்ளி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பூண்டை தட்டிட்டு அதுக்கு மேலேயும் ஒரு வத்தல் வந்து இந்த மாதிரி கிள்ளி போட்டு வச்சிங்க அப்படின்னா பூண்டு எவ்வளோ நாள் இருந்தாலுமே அது வந்து கெட்டே போகாது. அதில் இருந்து ஒரு புழுவு, ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மை இது எதுவுமே வராதுங்க. இந்த மாதிரி வந்து பூண்டை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். பூண்டு ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். பூண்டை எப்படி ஈஸியாக வந்து உரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு தேவையான அளவு பூண்டை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பூண்டோட மண்டை வந்து நமக்கு உடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் உடைச்சி எடுக்கிறது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி காஞ்ச பூண்டெல்லாம் உடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பூண்டு உடைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல இதில் வந்து பூண்டை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம சேர்க்க போகிறது வெந்நீர். கை சூடு தாங்குற அளவுக்கு வெந்நீர் இருந்தால் போதும். இதில் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் வெந்நீர் சேர்க்கறதுனால பூண்டோட டேஸ்ட் வந்து மாறிடும்னு. கண்டிப்பாக கிடையாது. பூண்டோட டேஸ்ட் வந்து மாறவே மாறாது. வெந்நீர் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து பூண்டு வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும். அதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி உள்ளே தள்ளி விட்டுக்கோங்க. தள்ளி விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு பிளேட் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா வந்து பூண்டு வந்து உள்ளே போயிடும். இல்லை அப்படின்னா மிதக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே வந்து ஒரு மூடி போட்டு இதை வந்து ஒரு
to 15 நிமிஷம் நம்ம வந்து அப்படியே வச்சிடலாம். 15 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து இதை வந்து உரிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 15 நிமிஷம் ஆயிருச்சு. இப்போ நான் உங்கள்கிட்ட உரிச்சு காட்டுறேன் பாருங்க. நம்ம லைட்டாக வந்து நவுட்னாலே போதும் பாருங்க, பூண்டு அப்படியே வந்து ஃபுல்லாக கலண்டு வந்துடும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உரிக்கிறதுக்கு. நம்ம கஷ்டமே படாண்டாம். குழந்தைங்கிட்ட கொடுத்தா கூட அழகாக வந்து உரிச்சு கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு வந்து பூண்டு வந்து ஈஸியாக வந்து கலண்டு வருங்க. நம்ம கைட்டையே வந்து லைட்டாக வந்து கசக்கி விட்டாலே போதும், எல்லா பூண்டுமே வந்து நமக்கு உரிச்சு வந்துடும். கண்டிப்பாக வந்து அதிகமான குவாலிட்டியிலே நீங்கள் வந்து பூண்டெல்லாம் உரிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் உரிச்சிங்க அப்படின்னா ஈஸியாகவும் நமக்கு குயிக்காகவும் பூண்டு வந்து உரிச்சிடலாங்க. நான் சொன்ன இந்த டிப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பூண்டு உரிச்சு பாருங்கள். எத்தனை கிலோ பூண்டாக இருந்தாலும் நிமிஷத்தில் நீங்கள் வந்து உரிச்சு எடுத்துடலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. முட்டை வந்து நம்ம வெளியில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது முட்டை வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து முட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து பிடிக்கவே பிடிக்காது. அப்படி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க பிடிக்கல அப்படின்னா நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து முட்டையை வந்து ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா எத்தனை நாள் இருந்தாலுமே முட்டை வந்து கெட்டே போகாதுங்க. இதுக்கு வந்து ஜூஸ் பாட்டிலோட மூடி, வாட்டர் பாட்டிலோட மூடி, இந்த மாதிரி மூடியெல்லாம் இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி ஒரு அகலமான வந்து பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இந்த மூடியை ஃபுல்லாக இந்த மாதிரி இடம் விட்டு நீங்கள் வந்து மூடியை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து அடுக்கி வச்சுக்கோங்க. அடுக்கி வச்சுட்டு இந்த மூடிக்கு மேலே வந்து முட்டையை வந்து எடுத்து வைக்கலாம். முட்டையோட அந்த ஊசியாக இருக்க பகுதி வந்து மேலே இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் அகலமாக இருக்கிற பகுதி வந்து கீழே இருக்கிற மாதிரியும் முட்டையை வந்து வைக்கணும். இந்த மாதிரி வைக்கும்போது முட்டை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மூடிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் வந்து வைக்கணும். ஒன்னோட ஒன்று வந்து ஒட்டக்கூடாது. அப்படி ஒவ்வொரு முட்டையோட முட்டை வந்து ஒட்டும் போது நமக்கு வந்து சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து நிறையாவே கேப் விட்டு வச்சுருக்கேன். நீங்கள் அந்த அளவுக்குலாம் வைக்காண்டா, கொஞ்சமாக இடைவெளி விட்டால் போதும். ஒரு முட்டையோட ஒரு முட்டை வந்து ஒட்டாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த ஊசியான இருக்கிறது வந்து மேலே இருக்கிற மாதிரி பார்த்து வச்சிங்க அப்படின்னா எவ்வளோ நாள் இருந்தாலுமே முட்டை வந்து கெட்டே போகாதுங்க. இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து வெளியில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சாஸ்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி வந்து பாட்டிலில் தான் வந்து கிடைக்கும். இந்த பாட்டிலை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தூக்கி தூர போட்டுருவோம். ஏன்னா நம்ம வந்து அதை வாஷ் பண்ணி வச்சாலுமே அதில் இருந்து மறுபடியும் அந்த சாஸோட வாடை வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ண மாட்டேங்க. இனிமேல் வந்து இந்த சாஸ் பாட்டிலை வந்து நீங்கள் வந்து மறுபடியும் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த வாடையே இல்லாமல் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஸ்டிக்கர் எல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். பாருங்கள், நான் ஸ்டிக்கர் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு பாட்டிலில் இருக்க ஸ்டிக்கர் வந்து போகலை அப்படின்னா வந்து சூடான வெந்நியை தொட்டு வந்து ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு இந்த பாட்டிலை தொடச்சி எடுத்தீங்கன்னா அதில் இருக்க ஸ்டிக்கர் எல்லாமே வந்து வந்துடும். இந்த சாஸோட வாடை இல்லாமல் க்ளீன் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் வந்து சோடா உப்பு சேர்த்துருக்கிறேன். அந்த பாட்டிலோட வாய் வந்து சின்ன பகுதியாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி கைட்டை வந்து தட்டி எடுத்து உள்ளே போட்டுக்கிறேன். இது கூடவே வந்து விம் லிக்விட் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த லிக்விட் யூஸ் பண்ணுறீங்களோ பாத்திரம் தேய்க்க அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து குலுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குலுக்கி எடுக்கும்போது உள்ளே இருக்கிற அந்த ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த சாஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து வெளியில் வந்துடும். சோடா உப்பு சேர்த்துருக்கிறதுனால அந்த சாஸோட வாடை வந்து இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி நல்லா குலுக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா பாருங்கள், பாட்டில் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாட்டில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து பிளாஸ்டிக் இல்லை, பாட்டிலுங்கிறதுனால நமக்கு வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா வந்து நமக்கு அந்த பாட்டிலுக்குள்ளே இருந்து வர்றது அந்த சாஸோட வாடை வந்து வரவே வராது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.